தெலங்கானாவில் பிரபல மதுபான நிறுவனங்களின் பெயரில் போலி மதுபானங்களை விற்பனை செய்த சம்பவம் மதுப்பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசல் சரக்கு போன்ற ஸ்டிக்கர் ஒட்டி கல்லா கட்டிய கும்பல் சிக்கியது எப்படி? அசலை விட போலி கவர்ச்சிகரமாக இருக்கும் என்பது போன்று கலர் பாட்டில்களில் ஸ்பிரிட் கலவையை அடைத்து விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த மது பாட்டில்கள்தான் இவை. ராஜபோதைதான் முக்கியம், மதுபானம் எதுவாக இருந்தால் என்ன என்ற நினைப்பில் மிதக்கும் மதுப்பிரியர்களை குறிவைத்து மோசடி நடைபெற்றுள்ளது. போலீசாரின் அதிரடியில் இருவர் மட்டும் சிக்கியுள்ள நிலையில் ஒட்டுமொத்த கேங்கிற்கும் எண்டு கார்டு போடப்படுமா? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியில் கிருஷ்ண பத்மா என்ற பெயரில் ஸ்பிரிட் தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மதுபானத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களான ஸ்பிரிட் பெயரில் போலி மதுபானம் தயாரிப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் சற்றும் தாமதிக்காமல் கிருஷ்ண பத்மா நிறுவனத்தில் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது அங்கு பிரபல மதுபான நிறுவனங்களின் பெயரில் போலி மதுபானங்களை தயார் செய்ததும் அவற்றை கிராமங்களில் உள்ள மதுக்கடைகள் மூலம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அத்துடன் மதுக்கடைகளில் குறைந்த விலைக்கு கிடைக்கும் மது பாட்டில்களை வாங்கி வந்து அவற்றுடன் ஸ்பிரிட்டை கலந்து போலி மதுபானம் தயார் செய்ததும் அம்பலமானது. குறிப்பாக தாங்கள் போலியாக தயாரிக்கும் மதுபான பாட்டில்களில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளனர். பின்னர் அந்த நிறுவனங்களில் மாடல் போன்ற பாட்டில்களையும் பயன்படுத்தி மெகா மோசடியில் ஈடுபட்டதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக போலி மதுபானங்களை தயாரித்த சிவக்குமார் மற்றும் மல்லிகார்ஜுன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் போலி மதுபானம், மது பாட்டில்கள், ஸ்டிக்கர்கள், மூடிகள், போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள அனைவரையும் கூண்டோடு பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கம்பெனி பிராண்டுகளின் பெயரில் விற்கப்பட்டது அசல் சரக்கு என்று வாங்கி குடித்த மது பிரியர்கள் அது போலி என்பது தெரிய வந்ததால் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். ஸ்பிரிட் நிறுவனம் என்ற பெயரில் மோசடி கும்பல் போலி மதுபானம் தயாரித்து கல்லா கட்டி வந்த சம்பவம் ஹைதராபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.